தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியீட்டி பிரதேச சபையில் இருந்தவர்கள் அல்லது தேர்தல் காலங்களிலே வந்து எமது பிரதேசங்களிலே வந்து வாக்குகளை பெற்று சென்றவர்கள் இங்கு வேலை செய்திருக்கின்றார்களா, அல்லது தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தும் இந்த பிரதேசத்திற்கு வேலை செய்திருக்கின்றாரா இல்லையா என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கட்டாயம் அனைத்து வேலைகளையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றேன். அதாவது நாங்கள் முதலாவதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் அவர்களிடம் நான் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக காசிம் நகரிலே அமைந்துள்ள இஸ்மத் ஆங்கில பாடசாலை ஒரு ஓலை மாலிலே இயங்கி வந்த ஒரு பாடசாலை. மழை காலங்களிலே அந்த பிள்ளைகள் நடையக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த பாடசாலைக்கான கட்டிடம் ஒன்று அவசியம் தேவை, அதை வழங்க வேண்டும் என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் விடுத்த கோரிக்கை அவர் ஏற்று உடனடியாக அந்த பாடசாலைக்கான கட்டிடத்தை எங்களுக்கு தந்தார். அது மாத்திரமல்லாமல் அந்த கட்டிடம் கிடைக்க பெற்றதற்கு பின்னர் பாடசாலை நிர்வாகத்தினர் பாடசாலை நிர்வாகத்தினர் என்னிடம் ஒரு கோரிக்கையினை வைத்தார்கள். அந்த பாடசாலைக்கான தளபாடங்கள் தேவையில்லை. அதனுடைய பணிப்பாளர் ஏஎல்எம் அஸ்மி அவர்கள் இருக்கின்றார். அவரிடம் நீங்கள் கேட்டால் அதற்குரிய அவர் சகல விளக்கத்தையும் அவர் சொல்லுவார். உடனடியாக நாங்கள் அவர்களுக்கு அந்த பாடசாலைக்கான தளபாடங்களையும் வழங்கினோம்.